நண்பர்களுக்கு வணக்கம். இதை பாருங்க, குண்டுமல்லி செடி. குண்டுமல்லியிலே சின்ன குண்டுமல்லிமா இது. குண்டுமல்லியில நிறைய வெரைட்டி இருக்கு. ராமர் பாதம்னுவாங்க, இல்லைன்னா ராமேஸ்வரம் மல்லின்னுவாங்க. அப்புறம் அடுக்கு குண்டுமல்லி, கொடை குண்டுமல்லி, ஒவ்வொரு இதுலேயும் நிறைய வெரைட்டி இருக்குமா. இந்த குண்டுமல்லி நான் கவாத்து பண்ணி விட்டு, போன வருஷம் கவாத்து பண்ணலை, இந்த வருஷம் கவாத்து பண்ணி விட்டேன். எவ்வளோ துளிர் வந்திருக்காங்க பாருங்க. நமக்கு அப்படியே ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த பெரிய இலையெல்லாம் கிள்ளி விட்டணுமா. எவ்வளோ துளிர் இப்போ பசுமையாக வந்திருக்காங்க பாருங்க. இப்போ அடுத்த சீசன் நமக்கு நிறைய பூ கொடுப்பாங்க. அதாவது காலத்தே பயிர் செய்யணும் ஒரு பழமொழி இருக்கு. காலம் தாண்டி பயிர் செஞ்சால் அது நமக்கு விளைச்சல் கொடுக்காது, பலன் இருக்காது. அந்தந்த காலத்தில் அது செய்யணும். அப்படி செய்யப்பட்டதாம்மா இந்த குண்டுமல்லி கவாத்து. அதாவது மரம் வெட்ட வெட்ட துளிர்க்கும். ஒரு குடும்பமும் அந்த மாதிரி தான். கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் நல்லது, கொஞ்சம் கெட்டதுன்னு போயிட்டு இருக்கோம். இது நம்ம வாழ்க்கையோடு இணைஞ்சது. அடுத்து இது கொடை குண்டுமல்லிமா. இது நமக்கு ஒரு 10 வருஷத்து செடி. அந்த குண்டுமல்லிக்கு முன்னே இதை நான் கவாத்து பண்ணமா. இது துளிரே வரலை, கீழே தான் வந்திருக்காங்க பாருங்க. கீழே வந்திருக்காங்க, பட் மேலே வரலை. இலையில எவ்வளோ பெருசு முத்தி இருக்காங்க பாருங்க. இவங்க வரலை. ஏற்கனவே நம்மகிட்ட ஒரு குண்டுமல்லி செடி இறந்துட்டாங்க. அந்த மாதிரி இருப்பாங்களா என்னன்னு தெரியல. அதனால நான் அப்பப்போ கீழே மண்ணை கிண்டி விட்டுக்கிட்டு இதுக்கு ஸ்பெஷலாக கவனம் செலுத்திட்டு வந்து தான் கீழே துளிர் வந்திருக்காங்க பாருங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க பாருங்க இலைங்க. இது வேற செடிமா. இது முல்லை. இந்த முல்லையில இப்போ பூச்சி விடுறாங்க பாருங்க, தெரியுதா. இதுலேயும் நம்ம வேப்ப எண்ணெயும் காதி சோப்பும் கரைச்சி தண்ணியில் கலந்து தெளிச்சா போயிடுங்க. இது கவாத்து பண்ண செடி தான். கவாத்து பண்ணி 1 மந்த்துக்குள்ளே தான் இருக்கும். இப்போ வீடியோ போடும்போது தான் வரேன். இவ்வளோ பூச்சிருக்காங்க. காலையிலேருந்து கிளைமேட்டும் சரியில்லை, மழை வர மாதிரி இருக்கு. அதனால பார்த்துட்ருக்கேன். இல்லைன்னா மருந்து ரெடியாக அடிச்சிருவேன். இவங்க 1 மாதத்துக்குள்ளே தான் இருக்கும் கவாத்து பண்ணி. இவங்க எப்படி துளிர் வந்துட்டுருக்காங்க பாருங்க. பார்க்கவே அழகாக இருக்கு பாருங்க. அதாவது கிரீன் கலரே ஒரு மாதிரி பழுப்பு கலந்த கிரீனாக இருக்கு பாருங்க. ஒரு மாதிரி பழுப்பு கலந்த கிரீனு எப்படி இருக்காங்க பாருங்க. இது ஒரு முல்லை, நாட்டு முல்லைம்மா. ஆனால் இதில் இப்போ பூச்சி வந்துட்டு இருக்காங்க. இப்போ தான் நான் பார்க்குறேன் வீடியோ போடும்போது. மருந்து இது பண்ணணும். காலத்தே பயிர் செய்யி பருவத்தே படின்னுவாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம சமூகத்தில் காலத்தை வச்சு தான் கணக்கிடுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் காலத்தே அறுவடை பண்ணது பாருங்க. இது ராமர் பாதமா. இது கவாத்து பண்ணி விட்டது தான். எல்லாம் ஒரே நாளில் கவாத்து பண்ணது. ஒரு நாள் முன்ன பின்ன, ஒரே நாளில். எவ்வளோ பசுமையாக இலை பெருசாக எவ்வளோ பசுமையாக வராங்க பாருங்க. இதில் இது விருவாச்சி மல்லி. விருவாச்சி மல்லி இப்போ பட்ஸ் வச்சுட்டு வராங்க பாருங்க. இவங்க பட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. விருவாச்சி மல்லி. இவங்க ராமர் பாதம். ராமர் பாதத்துலேயும் பட்ஸ் வச்சுருக்காங்கம்மா. அது இருக்காங்க பாருங்க பட்ஸு. நல்லா பெருசாக இருக்குமா. 2 பூ 3 பூ சேர்ந்த மாதிரி. அதில் 2 குண்டுமல்லி இடையோட நம்ம தலையில் வச்சோம்னா ஒயிட் ரோஸ் மாதிரி பார்க்க நல்லா அழகாக இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம அந்தந்த டைமுக்கு கவாத்து பண்ணனால தான் இப்படி இருக்காங்க. அதனால தோட்டம் வச்சுருக்கிறவங்க நம்ம டெய்லி தண்ணி ஊற்றுறதோட இருக்கக்கூடாதுமா. அதுக்கு தேவையானது எல்லாம் முத்தி போச்சு ஒரு மாதிரி பழுக்கிறாங்கன்னா உடனே கவாத்து பண்ணிடணும், சரிங்களா. அதே மாதிரி பாருங்கள், ஜாதி மல்லி கவாத்து பண்ணி விட்டேன். 2 செடி நம்மகிட்ட ஜாதி மல்லி. ஆனால் எனக்கு பயம் வந்துட்டுதுமா. 10-15 நாளாக இது எனக்கு பலனே கொடுக்கல. ஒரு துளிர் கூட வரல. அச்சோ என்ன இது வீணாகிட்டோம்னு நினச்சேன். அப்புறம் இவங்கள்ட்ட பேசிட்டு, செல்லமாக பேசிட்டு, இதுலேயே மண்ணு சாணி கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை பாருங்கள், வெட்டி விட்ட இடமெல்லாம் சாணியும் மஞ்சளும் கரைச்சி காயாத போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், ஜாதி மல்லி துளிர் வந்திருக்குது. இப்படிதாம்மா தோட்டம் செடிங்களை நம்ம பாதுகாக்கணும். மல்லாட்டை புண்ணாக்கு போட்டு இன்னும் 1 வாரம் இருக்காது. அடுத்து இப்போ மீன் அமிலம் போட போகிறேன். மீன் அமிலம் இப்போ இந்த இலைங்களுக்கு தான் மீன் அமிலம் பெஸ்ட்டு. வேருங்களுக்கு பெஸ்ட்டு ஒர்த்து கிடையாது. இலைங்களுக்கு தான் மேலே ஸ்ப்ரே பண்ணணும் மீன் அமிலம்.
லாஸ்ட் இயர் கிறிஸ்மஸ் பண்டிகையில் மீனா மேலே தயாரித்தேன். அது ஒரு 20 நாள் 25 நாள் வந்துருச்சு. அதை இப்போ ஸ்ப்ரே பண்ண போகிறோமா. செடி இன்னும் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. தேங்க்யூம்மா.